Good morning to everyone. இன்னைக்கு இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 2.39 என்ன அப்படிங்கிறது என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். The sum of first n, 2n, 3n terms of an AP, S1, S2, S3 respectively, then prove that S3 is equal to 3 into S2 minus S1. ஸோ இது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக இந்த கொஸ்டினை பார்த்துட்டு தான் எல்லோரும் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகணும். அடிக்கடி கேட்கப்பட்ட எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின். ஓகே, இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு n டைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஏபியோட சம் என்னவாக இருக்குது அப்படின்னா S1 அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா S1 இஸ் ஈக்குவல் டு ஏபியில் சம்முக்கு ஃபார்முலா என்னவோ அந்த ஃபார்முலாவை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை அப்படியே எழுதிக்கோங்க. எண்ணுக்கு பதிலாக என்ன தான் சப்ஸ்டியூட் பண்ணணும்னா எண்ணு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் மேக் பண்ணுறதுல எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. அதுக்கப்புறம் S2 இஸ் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா சப்ஸ்டிடியூட் பண்ணி Sn கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னு சப்ஸ்டிடியூட் பண்ணி n எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல 2nன்னு என்ன செய்யுங்க சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஏன் அப்படி தான் சம்மில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி S3 இஸ் ஈக்குவல் டு Sn ஃபார்முலா எழுதி n இருக்க வேண்டிய இடத்துல என்ன செஞ்சுக்கோங்க 3n அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுவும் சம்மில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு 3 ஈக்குவேஷன் என்ன செஞ்சிடும் ஃபார்ம் ஆயிரும். இங்கே பாருங்கள் S1ல் n/2 n-1 போட்டிருக்காங்க. S2ல் 2n/2 2n அப்படின்னு போட்டிருக்காங்க. S3ல் 3n/2 3n அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னுக்கு பதிலாக என்னன்னே சப்ஸ்டியூட் பண்ணணும். ரெண்டாவது S2ல் என்னுக்கு பதிலாக 2n அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிடியூட் பண்ணணும். மூணாவது S3ல் என்னுக்கு பதிலாக 3n அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். இப்போது S2 மைனஸ் S1, ஏன்னா இங்கே அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ S2 மைனஸ் S1 என்னென்னு எடுக்க போகிறோம். இதுதான் S2, இதுதான் S1. அப்போது இந்த S2வை ஃபஸ்ட்டு எழுதிட்டு மைனஸ் போட்டு S1-ஐ ரெண்டாவது எழுதிக்கோங்க. இது கிடச்சிரும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட்டு 2 லைன்ஸ் என்ன செஞ்சாச்சு வந்தாச்சு. இது வரைக்கும் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத என்ன செஞ்சாச்சு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இது இங்கேருந்து இது வரைக்கும் இது ஒரு டேம், இங்கேருந்து இது வரைக்கும் இது இன்னொரு டேம். இப்போ இந்த ரெண்டு டேமில் இருந்து காமனாக நம்ம எதை வெளியே எடுக்கிறோம் அப்படின்னா n/2வை வெளியில் எடுக்கிறோம். n/2வை வெளியே எடுத்தால் என்ன இருக்கும், இங்கே n/2 என்ன செஞ்சாச்சு வெளியில் எடுத்தாச்சு, ஒரு 2 இருக்கும். அப்போ அந்த 2வை கொண்டு உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2வையும் 2aவையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 4a கிடைக்கும். அப்புறம் இந்த 2வையும் கொண்டு இந்த டேம் கூட மல்டிப்ளை பண்ணாமல் முன்னாடி 2ன்னு மட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க எழுதியிருக்கிறாங்க. மல்டிப்ளை பண்ணாமல் உள்ளே கொண்டு போய் எழுதியிருக்காங்க. அப்புறம் இங்கே n/2 வெளில வந்துருச்சு. அப்போ மீதி இருக்கிற டேர்ம்ஸ் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா அப்படியே இருந்திருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் ஸ்டெப்ஸில் தான் ஒரு சில ஸ்டெப்ஸ் மட்டும் ஹிடன், அது என்னங்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த 4a இங்கே 4a இருக்குது, இங்கே இந்த மைனஸை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2a ஆயிரும். அப்போ 4a மைனஸ் 2a என்ன கிடைக்கும் அப்படின்னா 2a கிடைக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஒன் இந்த டேர்ம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ n/2 ஆஸ் யூஷுவலாக வெளியில் இருக்கிறது, அண்ட் இந்த 2aவும் எப்படி வந்துருச்சு அப்படிங்கிறது இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன் சொல்லிட்டேன். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ஸ்டெப்பையும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி 3n-1 இன்ட்டு d கொண்டு வந்தாங்க அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். என்ன செய்யுங்க, ஆஸ் யூஷுவல் அங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை பண்ணுங்கள். 2வை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2வை கொண்டு 2n மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 4n, அண்ட் 2வை கொண்டு 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 2. வெளில என்ன இருக்குது ஒரு d இருக்குது. இப்போ dயை கொண்டும் மறுபடியும் உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் 4nd மைனஸ் 2t அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ இங்கே என்ன இருக்குது, இங்கே என்ன பண்ணணும், dயை கொண்டு மட்டும் உள்ளே பெருக்குனா போதுமானது. dயை கொண்டு உள்ளே பெருக்குனா என்ன கிடைக்கும் nd மைனஸ் d அப்படின்னு சொல்லி என்ன செய்யும் கிடைக்கும். ஆனால் வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ அந்த மைனஸை கொண்டு உள்ள மல்டிப்ளை பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. அப்போ இந்த மைனஸை கொண்டு மல்டிப்ளை பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த டேம் மைனஸ் ஆயிரும், இந்த டேம் ப்ளஸ் ஆயிரும். ஓகே, இப்போது 4ndலேருந்து ஒரு ndயை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் 3nd. ஓகே, 2dலேருந்து ஒரு dயை சப்ட்ராக்ட் பண்ணால் மைனஸ் d கிடைக்கும். ஓகேவா? இப்போது இந்த ரெண்டு டேம் இதுதான் நமக்கு ஃபைனலாக கிடைச்ச ரிசல்ட். இந்த ரெண்டுலேருந்து டியை வெளியெடுங்க. டியை வெளியெடுத்தால் என்ன கிடைக்கும் 3n -1 × d வந்துருச்சு.
நமக்கு தேவையான விஷயம் வந்துருச்சு. 3n - 1 இன்ட்டு டி. ஓகேவா? எப்படி சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. நீங்களாக எழுதி பாருங்கள். அது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, வந்தாச்சு. ஸோ இப்போ என்ன செய்யணும், ரெண்டு பக்கமும் 3 கொண்டு மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஒரு 3 வந்தாச்சு, இங்கே ஒரு 3 வந்தாச்சு. ரெண்டு பக்கமும் 3 கொண்டு என்ன செஞ்சுருக்காங்க, மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. மல்டிப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான ரிசல்ட் என்ன, S3க்கு நீங்கள் என்ன வேல்யூ எடுத்தீங்களோ அந்த வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக ரைட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம், வந்திருக்கும். இதை தூக்கிட்டு அதுக்கு மேலே என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், S3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஆன்சர் வந்தாச்சு. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.